சொல்லி சுருக்கமாய் நான் கர்த்தருடைய செய்தியை முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதிகாரம் 2 வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிற. God is surround his people. ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோம் பேறு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் கர்த்தருடைய பட்டணம், தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்த பட்டணம். அந்த பட்டணம் மலைகளால் இயற்கையாகவே சூழ்ந்திருக்கும். தேவன் அந்த பட்டணத்தை சுற்றிலும் மலைகளால் அங்கே இயற்கையை தந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். That's my slide. எருசலேம் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அதுபோல ஃபர்ஸ்ட் ஸ்லைட், அதுபோல கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். எருசலேம் மலைகளால் சூழ்ந்திருக்கிறபடியினால்தான் எதிரிகள் உள்ளே நுழைந்து சீக்கிரமாக அந்த தேசத்தை பிடித்து விட முடியாது. அதனால்தான் இத்தனை காலங்கள் அவர்கள் சொல்லுகிறது, சுற்றி இருக்கிற சத்துருக்கள் எப்படியாவது பிடித்து விடலாம் என்று சொல்லி பெரும் பலத்தோடு தீவிரிக்கின்ற போதிலும் அவர்கள் பிடிக்க முடியவில்லை. ஆகையால் தான் இந்த ட்ரோன் மெக்கானிசம் வந்திருக்கிறது. மேலாக மலைகளுக்கு மேலாக பறந்து சென்று அந்த நகரத்தை தாக்கும்படியாக இப்பொழுது ட்ரோன் டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் அந்த தேசத்தை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். அதே போல் தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேம் நகரை நோக்கி பார்க்கும் பொழுது அதற்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட், கிழக்காக நீங்கள் பார்க்கும் பொழுது கிழக்கே வெஸ்டர்ன் ஹில்ஸ் என்று சொல்லுவார்கள். வேதத்திலே ஒலிவ மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஈஸ்டர்ன் மவுண்ட்ஸ். கிழக்கே அங்கே ஒலிவ மலையும், வடக்கே நார்த்தில் கோப்பஸ் மலை என்று சொல்கின்ற மவுண்ட் ஸ்கோப்பஸும், அதற்கு பின்பாக சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் வந்தீங்கன்னா சீயோன் மலையும் அர்மோன் மலை போன்ற ஏராளமான மலைகள் அந்த பட்டணத்தை சூழ்ந்து இருக்கின்றன. அவைகள் மாறாமல் இருக்கின்றன. அந்த தேசம் ஸ்தாபிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் மலை எப்படி இருக்கு? மாறாமல் இருக்கு. நம்ம ஊரில் மலையை காணும், அவர் தானே கன்னியாகுமரி மாவட்டத்தை கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் மலையை காணும் பிரதர், எல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. இவங்க எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது கர்த்தரே தந்தது, இது கர்த்தரே தந்தது. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. தேவன் மலைகளிலே தரிசனமாகி தம்முடைய தாசர்களை அழைத்து கொண்டு சென்றார். ஆகையால் அது நிலையான ஒரு பாதுகாப்பு, அது அசைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு. மலையை பிடிங்கி எங்கேயாட்டு கொண்டு வைக்க முடியும்? நோ, இட்ஸ் ஆல்வேஸ் எவர் சரவுண்டட் பை தி சிட்டி. பட்டணத்தை சுற்றிலும் அது சூழ்ந்து இருக்கிறது. அது போலவே கர்த்தர் நம்மை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறார். God is always surrounded by, நம்மை சுற்றிலும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் தேவ பாதுகாப்பு. இன்றைக்கு நானும் நீங்களும் வாஞ்சிக்க வேண்டியது அந்த பாதுகாப்பை தான். இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட நாட்களில் இருந்து இதுவரைக்கும் மாறாதவர் அவர் ஒருவரே, மாறாமல் இருந்து நடத்தி வருவர் ஒருவரே.
எங்களை சூழ்ந்திருக்கிறவர் அவர் ஒருவரே. ஏராளமானோர் வந்தார்கள், ஏராளமானோர் சென்று விட்டார்கள். வேலையின் காரணமாக ஊழியர்கள் பலர் கடந்து சென்று விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை இன்றும் சூழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இன்றைக்கும் சூழ்ந்திருக்கிறது. அதுதான் ஏராளமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். கொள்ளை நோய்களை கடந்து வந்திருக்கிறோம், கொரோனாக்களை கடந்து வந்திருக்கிறோம், அக்னி சூளைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மை சூழ்ந்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய இருதயத்தில் போட்ட வசனம், எப்படி எருசலேம் மலைகளால் சூழ்ந்திருக்கிறதோ அப்படி சபையை சுற்றிலும் நான் இருப்பேன் என்று சொன்னபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். I don't want anything else. I don't want anything else. If your presence is enough, I will go forward, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்குமே ஆனால் உம்முடைய பாதுகாப்பு தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 121 5 வசனம் 6 வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனக்கு வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன் பக்கத்திலே இருக்கிறார், நிழலாகவே இருக்கிறார். How many of you sense the presence of God always surrounded by you? உங்களை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறதை how many of you realize? எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறீங்க? அது ரியலைஸ் பண்ணாமல் தான் நமக்கு நிறைய பிரச்சனை வருது. அது ரியலைஸ் பண்ணாமல் தான் நம்முடைய பரிசுத்தத்துக்கு பிரச்சனை வருது. பாவத்திற்குள்ளான வாழ்க்கை. கர்த்தர் இருக்கிறார், நம்மை சூழ்ந்து இருக்கிறார், நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறார். நல்ல கவனிங்க. எவ்வளவு சூழ்நிலைகளை கடந்து வந்துட்டோம். இந்த தேசம் சந்தித்த அத்தனை பாடுகளையும் நாம் சந்தித்தோம். கொரோனாவில் இருந்தவர்கள் உண்டு, கொரோனாவில் அடைபட்டு கொரோனா வியாதியோடு இருந்தவர்களை நான் விசாரித்து கவனித்ததுண்டு. ஆனால் தேவன் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தவில்லை. யுத்தங்கள் தொடங்கின, ட்ரோன்ஸ் பாஞ்சு வந்தது, உங்கள் வேலை ஸ்தலத்தில் விழுந்தது, ஏர்போர்ட்டில் விழுந்தது, அநேகர் மரித்தார்கள். உன்னையும் என்னையும் தேவன் சூழ்ந்து பாதுகாத்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா கவனிங்க. நான் நமக்கு தெரியல, வேதத்தினுடைய முதல் மனிதனுக்கு அது தெரியும். அதனால தான் அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசை சொன்னா, ஆண்டவரே, வாசிக்கலாம் யோபு 1:10. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைத்தபடியினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அவனை தேவன் பெருக பண்ணினார். ஆனா கர்த்தர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். தேவ பிரசன்னம் அவனை சூழ்ந்து இருக்கிறது என்பதை அவன் விசுவாசித்து அதற்குரிய கனத்தையும் மகிமையும் கொடுத்தான். 10வது வசனம் கர்த்தருடைய கிரியையை பார்க்கிறோம். 1வது வசனத்தில் யோபுவினுடைய கிரியையை பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1:1. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுறவருமாய் இருந்தான். ஏன்னா கர்த்தர் அவனை சூழ்ந்திருக்காரு. அதனால அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, நான் என்ன பேசினாலும் ஆண்டவரே கேட்டுக்கிட்டே இருக்காரு. உம்முடைய பார்வைக்கு நீங்களாக நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சமுத்திரத்திற்கு கீழாக சென்று அங்கே நான் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். You cannot escape from the presence of God. நீ தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடி போகவே முடியாது. நீ என்ன செய்தாலும் தேவன் அறிவார். அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஆரம்பம். That's what I want to teach to the younger generation. Fear God. Grace is given freely. கிருபை இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பயப்படுதல் ஓண்ட இருந்து வரணும். பயப்படுதல் ஓண்ட இருந்து என்ன செய்யணும்? வரணும். Thank God. பிரசங்கம் பண்ணி 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 இப்போ கொஞ்சம் பயம் வந்திருக்கு. இப்போ சிலரை பார்க்குறேன், கரெக்டாக நேரத்துக்கு வாரதை பார்க்குறேன். 9 மணிக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். You come at 9 o'clock. Thank you so much. God bless you.
God bless you. அந்த கர்த்தர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார் என்கிற பயம் இருந்தபடியினால் அவன் உத்தமனாயிருந்தான். அவனிடத்தில் குறைவொன்றும் இல்லை. சத்துரு ஒரு குறைவையும் காண்பிக்க முடியாது. ஒன்னே ஒன்று சொன்னான், நீர் வேலை அடிச்சிருக்கிறவே, அதான் அவன் உத்தமனா இருக்கான். அவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. ஆனாலும் காரியங்களை அறிவீர்கள். சுருக்குகிறேன். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். தேவன் சூழ்ந்திருக்கிற ஜனம் அப்படித்தான் ஆசீர்வதிக்கப்படும். நாம் தேவனால் புகழப்படுகிற ஜனமாக தேவன் நம்மை மாற்றுவார். பழைய ஏற்பாட்டிலே மலைகள் எருசலேமை சுற்றிலும் சூழ்ந்திருந்தன. இயேசு கிறிஸ்து எருசலேமை சுற்றி வந்த பொழுது தேவ தூதர்கள் அவரை சுற்றிலும் இருந்தார்கள். From birth till death, till the resurrection, always the presence of God by the angels. வசனங்களை காண்பிக்க முடியாது. கதையை நான் சுருக்குகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானதூத சேனைகள் அவரை துதித்து பாடினார்கள். There was angelic host praising him. பிறந்து ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடின பொழுது தேவதூதன் யோசேப்புக்கு தரிசனமாகி பிள்ளையை எடுத்துட்டு எங்கே போயிரு, எகிப்துக்கு என்ன செய்யுரு போயிரு. நல்ல கவனிங்க. தேவன் சூழ்ந்திருந்தார்னா நம்முடைய பிள்ளைகள் மேலே தேவ பாதுகாப்பு இருக்கும். என்ன இருக்கும்? தேவ பாதுகாப்பு இருக்கும். That's what we exercise. That's why we say bring them in the presence of God. Bring them to the church. சபைக்கு கொண்டு வாங்க. எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க சொல்லி சொல்லி bring them, install them for Christ. கிறிஸ்துவுக்காக அவர்களை நிலைவரப்படுத்துங்கள். தேவன் அவர்களை சூழ்ந்திருப்பார். கர்த்தர் சூழ்ந்திருக்கிறது தான் ஆசீர்வாதம். இயேசுவை சுற்றிலும் தேவன் சூழ்ந்திருந்தார். அவர் பிறக்கும் பொழுது தேவதூதர்கள் சூழ்ந்திருந்தார்கள். அந்த அவரை காப்பாற்றும்படியாக, அதிகாரங்களுக்கு எதிராக ஜீவனை காப்பாற்றும்படியாக தேவதூதர்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே வேதம் சொல்லுகிறது தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். வாழ்க்கையில் திஸ் இஸ் த சைக்கிள். இன்னைக்கு சொல்லித்தரேன், படிச்சாங்க. இதுதான் மாறி மாறி வரும். ஒரு குழந்தை பிறந்துச்சு, பயங்கர சந்தோஷம். அப்படிதானே? குழந்தை பிறந்தா எல்லோருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். மொதல் நாள் ஸ்வீட்டு கேக்கெல்லாம் பறக்கும். ஒரு மாதம் ஆன உடனே தூக்கம் போயிடும், எல்லாம் தொங்கிக்கிட்டு அலையும். என்ன பிரதர், அதான் வண்ணாந்தரம். அது நைட்டு தூக்கமே இல்லை பிரதர், அது தூங்கவே மாட்டேங்குது. அது எப்படி தூங்கும்? அதை வயிறில் தூங்கிட்டு வெளியே வந்திருக்காது. அதுக்கு எல்லாம் பார்க்குறக்கு இருட்டாக தான் என்ன செய்யும் தெரியும். வெளிச்சத்தை பார்த்தோடனே அது தூங்காது. வெளிச்சத்தை பார்த்தோடனே நான் தான் 3 பார்த்துருக்கேனே, எனக்கு தெரியும். ஒன்று நைட்டு என்ன செய்யாது, தூக்கம் போச்சுன்னா நமக்கு பிசாசு வந்துடும். அப்படி தானே? உடனே வீட்டுக்கார தேடுவான், அவர் ஆடு தூக்குவார். இதுதான் நமக்கு வண்ணாந்தரம். இங்கே நமக்கு யார் தேவை தெரியுமா? இந்த தேசத்தில் தேவ தூதர்கள் நமக்கு தேவை. இந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கிற மாதிரி கலை எங்கேயும் கிடையாது. நல்லா கவனிங்க. நவ் ஐ எம் ஃப்ரீ. ஏன்னா என் தூக்கத்தை கலைச்சவங்களாம் இன்றைக்கி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. Now I am free. I will tell you, God will set you free when your children grow up. But today my joy around my children. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகள். இன்னைக்கு மார்னிங் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணது மை சன், தெரியுமா? ஹீ செலக்டட். இந்த டை கட்டு அப்படியா, நான் ஷர்ட் போட்டோன்னே எனக்கு சென்ட் அடிக்கிறார் அங்கேயும் இங்கேயும். Thank God. That's a blessing of children. பிள்ளைய பக்கத்தில் வச்சிருக்கிறதுக்கு இதுதான் ஆசீர்வாதம். கோ கோ கீப் தம் அரவுண்ட் யூ. ஆண்டவர் நம்ம சுற்றி இருக்காரு. நீங்கள் உங்கள் பிள்ளையை சுற்றி இருங்கள். ஸ்பெண்ட் டைம் வித் தம். நேற்று ஐ ஹாவ் டு ஃபினிஷ் டியூட்டி அட் 11 o'clock in the night. வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன். வந்த காலுக்கு ஒரு அளவே கிடையாது. ஏன்னா வேலை பார்க்கணுமா உங்கள் பஞ்சம். ஒரு நாள் தான் விட்டு போயிருக்கேன். நல்லா கவனிங்க. ஒரே நாள் தான் எங்கள் வீட்டில் இருந்து. நீங்கள் இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருக்கு, இல்லைன்னா இப்படி தான் இருக்கு. தகப்பன்மார்களாக இருங்க. நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருங்கள். That is when you take effort to be around your children.
God will send his angels. You be faithful. நீங்க உண்மையா இருங்க. உங்க பலவீனத்துல கர்த்தருடைய பலன் சம்பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் பலன் தருவார். இந்த வில்டர்னஸ் வாழ்க்கையில கஷ்டமான பாதைகள் உண்டு, அதை கடந்து தான் போனோம். You have to go through. எவ்வளவு பெரிய வனாந்தரத்தை கடந்து வந்தோம். It's closed, everything closed, losing the jobs, வேலைகளை இழக்கிறோம். But God sustain us. தேவன் நம்மை சூழ்ந்திருந்தார், தேவன் நம்மை சூழ்ந்திருந்தார். வனாந்தரத்தின் வேதனைக்கு சோதனைக்கு மத்தியிலே தேவ தூதர்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். சோதனை வரவே இல்லைன்னு சொல்லலையே. That's a part of life you have to go through. போய்தானம். பிள்ளை பிறந்த ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அங்கே வனாந்தரமும் இருக்கும். அங்கே என்ன இருக்கும்? வனாந்தரமும் இருக்கும். we have to go through. நல்ல கவனிங்க. அது முடிஞ்சு கெத்சமனைக்கு வராரு. கெத்சமனை உக்கிரகம், சிலுவைக்கு போகிற வேதனை, உச்சம். சீஷர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். கெத்சமனையிலே இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். That is a situation you cry in your life. That's a situation you cry in your life. Is it abnormal, brother? No. You have to go through. You have to go through. When you are crying, remember the Gethsemane. கெத்சமனையில இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதனால தான் இயேசு தெளிவா சொன்னாரு, என்ன பின்பற்றி வந்தா என் சிலுவை எடுத்துட்டு வா. அதே பாதை தான், அதே பாதை தான். We go through. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். But God always around them. தேவன் அவர்களை சுற்றி இருந்தார், இயேசுவை சுற்றிலும் இருந்தார். கெத்சமனே கல்வாரி சிலுவைக்கு சென்றார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அங்கே ஸ்திரீகள் ஓடி செல்லுகிறார்கள் கல்லறையை பார்க்கும்படியாக. ஐயோ, கல்லறையில் பெருங்கல் உண்டே, அதை யார் அகற்றுவார்கள் என்று சொன்ன பொழுது அங்கே ஒரு தேவதூதன் என்றான். Listen, you think everything finished? எல்லாம் முடிஞ்சிட்டு அடக்கம் பண்ணியாச்சு? No, still God is around you. இன்னும் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கின்றவைகளாக அழைக்கின்ற தேவன். மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன். God start again. ஏன்னா தேவன் சூழ்ந்திருந்தார். அங்கே தேவதூதன் கல்லறையின் கல்லை புரட்டி போட்டான். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் நடுங்கிடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் மறுத்திடவே, உயிர் தெழுந்தாரே வல்ல பிதாவே செயலிடுவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே வல்ல பிதாவே செயலிடுவே, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, உயிர் தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. Yes, there's a situation of wilderness, there's a situation of tears, there's a situation of death. No worry, God is around you. What happened? He resurrected. ஒரு தூதன் கல்லறையின் கல்லை அவருக்காக புரட்டி போட்டான். தேவன் வெளியே வந்தா. எந்த கல் புரட்ட முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த கல்லை தேவன் புரட்டுவார். தேவன் சுற்றி இருந்தால் தேவன் புரட்டி போட்டு நிச்சயமா எருசலேமில் மறுபடியுமாக பவனி வருகின்ற நாட்கள் வரும். எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறான். அங்கே தேவதூதர்கள் நற்செய்தி சொன்னாங்க. அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார். திரும்ப வரும் பொழுது மறுபடியும் எக்கால தூதனின் சத்தம் கேட்கும். எக்கால தூதனின் சத்தம். See, always if God promise, it will happen. In the grave there was angel. When he resurrected there was angel. When he ascended, அவர் பரத்தேறி செல்லும் பொழுது தூதர்கள். எப்படி எருசலேம் இன்றைக்கு வரைக்கும் சுற்றிலும் எருசலேமில் மலைகள் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து பரம் ஏறும் வரைக்கும் பிறந்த நாள் முதல்
பரம் ஏறும் வரைக்கும் தூதர்களுடைய சேனைகள் அவரை சூழ்ந்திருந்தது. மறுபடியும் வருவார், எக்கால தூதர்களோடு கூட தான் வருவார். அவர் தம்முடைய தூதர்களோடு கூட. தட் இஸ் காட்ஸ் ப்ராமிஸ். அதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். சொன்னதுதான். மனம் மாற அவர் மனுஷகுமாரன் அல்லவே, அவர் மனிதர் அல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எருசலேம் மலைகளால் சூழ்ந்திருந்தது, இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களால் சூழ்ந்தார். நமக்கு என்ன? அதான் கேள்வி. இப்போ நமக்கு என்ன? நல்ல கவனிங்க, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நல்ல கவனிங்க. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய the another helper, he will give it to you. The another helper, he will be ever with you. என்றென்றைக்கும் இருக்கும்படி. அண்டர்லைன் போட்டா அங்க போடுங்க. ஓகே, you finish Kuwait, Rate of life, you go to America, do you think he will leave you? No. என்றென்றைக்கும் இருக்கும்படி. ஓகே பிரதர், இந்தியாக்கெல்லாம் போவோம். சரி, அமெரிக்காக்கெல்லாம் போகிறக்கு விருப்பம் இல்லை, ட்ரம்ப் சரியில்லை. எங்கள் ஐயா மோடிஜி தான் நல்லா இருக்காரு, அதனால் நாங்கள் இந்தியாவுக்கு தான் திரும்ப போவோம். பங்களாவை யார் அனுபவிப்பா? Do you think God will leave you? Do you think God will leave you? No. God will be with you wherever you go. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக தேற்றரவாரனை தந்தர்லினா. ஆல்வேஸ் ஆல்வேஸ். அவர் எப்படி மலைகள் எப்பவும் எருசலேமை சூழ்ந்திருக்கோ, எப்படி தேவதூதர்கள் இயேசு எப்படி சூழ்ந்திருந்தாங்களோ, ஆவியானவர் உனக்குள்ளாகவும் உன்னை சூழ்ந்தும் இருக்கிறார். அறிவாயோ? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆதி திருச்சபைக்கு தெரியல. அதனால தான் பவுல் எழுதுறாரு, அவரை நீங்க துக்கப்படுத்தினீங்கல்ல, உனக்குள்ள இருக்கிறாரு. முத்திரையாக கொடுக்கப்பட்டார், வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேருக்கும் ஈவாக கொடுக்கப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யோபு தேவன் தன்னை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்திருந்தான். பயந்திருக்கிறீர்களோ? தேவன் ஒருவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உன் நடக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் உண்டோ? பயம் உண்டோ? இது தெரியாம தான் அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தான் எழுதினார் எபேசியர். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 4:30. அன்றியும் நல்ல கவனிங்க. எது வரைக்கும்? எது வரைக்கும்? எப்போ மீட்கப்படுவீங்க? இயேசு கிறிஸ்து வரும்போது. அதுக்கு முன்னாடி 70 தாண்டி முடிஞ்சிட்டுன்னா பரவாயில்ல. அங்கேயும் எப்படி கல்லறையில் திறந்து வெளியே வரும்போது தூதர்கள் இருந்தாங்களோ அது மாதிரி வருவார். கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர் உங்களையும் அவரோடே கூட மகிமையிலே எழுப்புவார். கூட தான் இருப்பார். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு தூதர்கள், அதுவே நமக்கு ஆவியானவர். எழுப்பும் போதும் அவர் தான் இருப்பார் கூட. எழுப்பும் போதும் அவர் தான் என்ன செய்வார்? எத்தனை முறை அவரை துக்கப்படுத்தினோம், எத்தனை முறை. Many of your words killed him. உங்களுடைய வாயின் வார்த்தைகளும். அதனால தான் சொல்றான் சங்கீதக்காரன், வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஒரு மாசம் முழுதாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன், சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள்ட்டு. அப்படி இருந்தும் சாட்சி ஒன்றும் சரியில்லை. எஸ் எஸ், God is watching you, God is hearing you. நீ தப்பா பேசின, தவறா பேசின, கடினமான வார்த்தைகளை பேசின, கோபமுள்ள வார்த்தைகள், அவரை துக்கப்படுத்தி, he was inside grieved. பிதாவை பார்த்து சொன்ன, எதுக்கு என்ன அனுப்புனியரு? எதுக்கு என்ன அனுப்புனியரு? உங்க வீட்டில் ஒருத்தர் உங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு, என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் அதை விட்டு என்ன செய்வீங்க? விட்டா போதும் பிரதர், போவோம். இருக்கா இல்லையா? அதுதான் நடக்கும். ஏன் தெய்வ பிரசன்னம் இல்லை? ஏன் தெய்வ பிரசன்னம் இல்லை? உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? எப்போதும் சூழ்ந்திருப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்பொழுதும் தெய்வ பிரசன்னம் இருக்கா?
இல்லை கவனிங்க. நான் காலையில் இன்றைக்கி வீட்டில் ஆர்டர் போட்டேன். என்ன ஆர்டர் போட்டேன்னு தெரியுமா? என்னதோ ப்ரோக்ராம்லாம் ரெடி ஆகிறவ நிறைய ட்ரெஸ்ஸு வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரு வாரம் என்ன போட்டு இழுத்த பாடு. 3 வந்து அது ஒரு வண்ணாந்தரம். ஊக்கு வாங்குறதுக்கு ஒரு நாள் போனோம், கேர்பின் வாங்குறதுக்கு ஒரு நாள் போனோம். எப்போ ஊக்கு வாங்கும்போதே பக்கத்து பாக்ஸில் தான் இருந்தது கேர்பின், ஏன் சொல்லலை? நான் அப்படியே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஊக்கு வாங்குறதுக்கு ஒரு நாள், கேர்பின் வாங்குறதுக்கு ஒரு நாள், ஒயிட்டுக்கு ஒரு நாள், ரெட்டுக்கு ஒரு நாள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதம் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், சாந்த குணமுள்ளவனாக என்னை மாற்ற மாட்டவரே. காலையில் சொல்லிட்டேன், எல்லாம் வாங்கி தந்துட்டேன், சத்தம் வரக்கூடாது. எல்லாம் காலையில் சத்தம் என்ன தெரியுமா? நாங்கள்லாம் கிளம்பிட்டோம், நீங்கள் இன்னும் கிளம்பலையே. 9 வருஷம் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், என்னைக்காட்டு லேட்டாக வந்திருக்கேன் ஐயா. 9 வருஷம் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், அப்பாசியாவுக்கு வந்திருக்கிறேன், இங்கேயும் வந்திருக்கேன். என்னைக்காட்டு நான் லேட்டாக வந்திருக்கேனா? நான் எனக்கு சட்டம், வேகலாம் கிளம்பிட்டேன், வேகமாக கிளம்பிட்டீங்கண்ணே. நான் வேகமாக கிளம்பி வந்துட்டா 30 மினிட்ஸ் தாமதமாக வண்டி வந்து கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிக்க, நான் கிளம்பிட்டேன் முன்னாடி. என்ன வரணும்? காலையில் கோபம் வந்திருக்கணுமே. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், சத்தம் போடக்கூடாது. ஐ டிசைடட் இன் த மார்னிங். நிறைய சிச்சுவேஷன் ப்ரொவோக் பண்ணிச்சு டு லாஸ் மை ஃபீஸ். ஆவியானவரை துக்கப்படுத்துறதுக்கு ஏராளமான காரியங்கள் எழுப்பி நினைச்சு. பட் நோலா, ஏன்னா அனைத்தையும் கட்டுப்படுத்தி நடத்துகின்றவர் பெரியவர் எனக்குள்ளே. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆவியானவரே, எல்லாம் தேவசமத்தில் எழுப்போமா? அன்பின் ஆவியானவரே எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே என்னையும் மாற்றி தேற்ற வாரம். யோவானை தேற்றினவர் இன்னைக்கு என்னை தேற்றும் ஆண்டவரே. தேற்றினீரே
வாழவே கூடாது. இன்று முதல் எருசலேம் மலைகளால் சூழ்ந்திருக்கிறது போல கர்த்தர் என்றைக்கு முன்னே சூழ்ந்திருப்பா. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் எல்லாத்திலும் எழுந்து ஜொலிக்க, நான் எழும்பி ஜொலிக்க நான் வரேன். ஜொலிக்க மறுபடியும் என் தரித்திரம் மாறணும். நான் இப்படி இருக்க கூடாது. நான் எழுப்பி பிரகாசிக்க நான் வரேன். எழுந்து எந்த நிலைமையில இருக்க கூடாது. உச்சத்திற்கு சொல்லுகளும் உயர்வுகளுக்கு எங்களை கொண்டு சொல்லும். எழுந்து ஜொலிக்க. Oh, thank you Jesus. ஒவ்வொருவரையும் தொடும். Oh, feel like the fire of God. ஆவியின் அக்கினிமயமான ஆவியானவர் என் ஜனங்களை தொடு வைக்கிறார். விடுதலை உண்டாகட்டும். சோர்வுகள் மாறட்டும். கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். Oh, thank you Lord. விடுதலையாகும். Deliver. Heal. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் சுகமாகுவாயாக. வியாதிகள் மாறட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுகிறது. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து oh thank you Lord. பெற்றுக்கொள்ளுடைய விடுதலையை oh thank you Jesus. எல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள். receive the fire of the God. இப்பொழுது ஆவியானவர் உன்னை தொடுகின்ற ஒரு நேரம். விட்டுக்கொடு allow him. அவரை நிரப்ப விட்டுக்கொடு. oh thank you Lord. oh thank you Jesus. நிரப்புங்க Lord. பிள்ளைகளை நிரப்பு. ஆவியானவர் நிரப்பு.